ஸ்கூலுக்கு போகிறீங்களா, காலேஜுக்கு போகிறீங்களா, இல்லை ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போக வேண்டியிருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருப்பார். பிதாவாகிய தேவன் அவர் உங்க கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார். நான் இந்த விஷயமா போறேன், எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என் கூட யார் வருவா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன் கூட வர்றேன். உன் கூட யாரும் வரலன்னு நினைக்காத. நீ தனியா போறேன், ஐயோ எனக்கு துணைக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நீ எங்கெல்லாம் போகிறியோ அங்கெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவாவோட நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய மோசே மரிச்சு போயிட்டான். மோசே தலைவர் இருந்தாவது எந்த நலிவு சொலிவெல்லாம் சொல்லுவாரு, இப்படி போட அப்படி போட, அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு ஆலோசனை கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுடைய கரத்தை பிடிச்சிட்டு சொல்றாரு, யோசுவாவே பயப்படாத, நீ போகிற இடம் எல்லாம் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை வழிநடத்தக்கூடியவங்க உங்களை விட்டு தூரமா போயிட்டாங்களா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க உங்களை விட்டு தூரமா போயிட்டாங்களா? உங்களை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு வந்தவங்க கையை விட்டுட்டு போயிட்டாங்களா? நீங்க தனிமையா இருக்கிறது போல ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? நான் எல்லாமே கஷ்டப்படுறேன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட வருவேன். உன் வேலையில நீ வேலைக்கு போறியா, நான் உன் கூட வருவேன். நீ படிக்க போறியா, நான் உன் கூட வருவேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்களா, அங்கேயும் கர்த்தர் உங்க கூட வருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சொன்னது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், அவங்க இல்லை என் கூட, இவங்க என் கூட இல்லை, அதனால இந்த காரியம் எப்படி நடக்கும்னு. இல்லை, கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் உங்களுக்கு துணையா வருவார். மனுஷனுடைய துணை இல்லாம இருக்கலாம், அதிகாரியுடைய துணை இல்லாம இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலையில நீங்க தனித்து விடப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் போறீங்களோ, ஊழியத்துக்கு போறீங்களா, கர்த்தர் உங்க கூட வருவார். மருத்துவமனைக்கு போறீங்களா, கர்த்தர் உங்க கூட வருவார். எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போகணும்னு விரும்புறீங்களோ அந்த இடத்துல நீங்க தனியாய் போகவில்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட வருவார். ஆமென். அவர் வர்றதுனால என்ன நடக்கும்? எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றுவார். பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட வந்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவாராக. God bless you.